கரூர் சம்பவம் சிபிஐ மிக மிக வேகமாக விசாரணையை முடக்கிவிட்டு கொண்டிருக்கிறது. நேற்று ஓய்வு பெற்ற நீதிபதி வந்தார், பார்த்தார், சில விஷயங்கள்லாம் கேட்டு இது பண்ணிட்டு போயிருக்கார். விசாரணை ஒழுங்காக நடக்குதான், இன்றும் விசாரித்து கொண்டிருக்கிறார். சிபிஐ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி மருத்துவர்களை கூறாங்குட்டு விசாரிச்சிருக்காங்க. பிரேத பரிசோதனை செய்த அத்தனை மருத்துவர்களையும் சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கிறது. எதுக்காக ஒரே நாளில் மருத்துவ பரிசோதனை செஞ்சீங்க, எத்தனை பேர் செஞ்சீங்க, எத்தனை மணி நேரத்தில் செஞ்சீங்க, எந்த இடத்துல செஞ்சீங்க, எல்லாத்தையும் துருவி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில உண்மைகளை சில டாக்டருங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வருது. அதனால் எல்லாம் முடிஞ்சதுன்னா சிபிஐ விசாரணை முடுக்கி விடப்பட்டதுனால கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கரூர் சம்பவத்தில் என்ன நடந்தது, சாவுக்கு யார் காரணம், அது வெறும் விபத்தா இல்லை திட்டமிட்ட சதியா, எல்லாமே வரப்போகுது. சிபிஐ முடுக்கி விட்டுருக்காங்க. இதில் பயந்து போய் தான் உங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் இதுக்கு தடை கேட்டு திமுக அரசாங்கம் நின்று கொண்டிருக்கிறது. அதனால் கரூர் விஷயத்தில் கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி வரும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தப்பிக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய கருத்து. 41 உயிர் முக்கியம். 49 பேருடைய குடும்ப உறுப்பினர்களுடைய மன வலி, அந்த சக்தி, அவர்களிடம் சாபம் நிச்சயம் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறத இறை சக்தியில் நம்பிக்கை கொண்ட என்ன போன்றவர்கள் நிச்சயம் நம்புகிறோம். நல்லது நடக்கும், தீயவர்கள் தண்டிக்கப்படுவார்கள்.